தலைமுறை தலைமுறையாய் நிந்திக்கப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், உரிமை மறுக்கப்பட்டவர்கள், அநீதி இழைக்கப்பட்டவர்கள். ஆகவே அவன் இப்பதான் முதல் முறையா பள்ளிக்கூடத்தையே பார்க்கிறான். அவன் முட்டாய் கடையை முறைச்சு பார்க்கிற மாதிரி பார்க்கிறான் பள்ளிக்கூடத்தை. இப்பதான் முதல் முறையா தலையில எண்ணெய் வைக்கிறான். இப்பதான் முதல் முறையா சோப்பு வாசம் அவனுக்கு தெரியுது. இப்பதான் முதல் முறையா அவன் பவுடர் எடுத்து பூசுறான். இப்பதான் முதல் முறையா அவன் நல்ல சட்டை பேண்ட போடுறான். இப்பதான் முதல் முறையா அவன் நகரத்தை பார்க்கிறான். இவன் முதல் முறையா வந்தவனும் இவன் பாட்ட முப்பாட்ட நீதிபதியா இருந்திருக்கிறான், ஆடிட்டரா இருந்திருக்கிறான், டாக்டரா இருந்திருக்கிறான், என்ஜினியரா இருந்திருக்கிறான். நீ அவன் பரம்பரையில நீ படிச்சு நீயும் இவனும் போட்டி போட்டு நீ 90 எடுத்தா அது 40க்கும் கீழே தான். இவன் 40 எடுத்தா அது 90க்கு மேலதான். இப்படி வழங்குகிற நீதிக்கு பெயர் தான் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். அதனால்தான் அதுக்கு பேர் சோசியல் ஜஸ்டிஸ். உனக்கு மேலோட்டமா பார்த்தா அநீதி மாதிரி தெரியும், வரலாற்றோடு பார்த்தால் அதுதான் நீதி என்று தெரியும். இத்தனை காலமாக ஏன் என் பாட்டனோ பாட்டனோ படிக்கவில்லை? முதல் தலைமுறையா படிக்கிறேன் நானே உன் கண்ணுல விரல விட்டு ஆற்ற அப்படின்னா என் முப்பாட்டம் படிச்சிருந்தா திருமாவளவன் நிலை என்ன யோசித்து பார். என் பாட்டனுக்கு பாட்டம் படித்திருந்தால் திருமாவளவர் எப்படிப்பட்ட தகுதியுடையவராக இருந்திருப்பான், ஆற்றல் வாய்ந்தவராக இருந்திருப்பான் என்பதை எண்ணிப்பார். இத்தனை காலமாக ஏன் என் பாட்டனோ பாட்டனோ படிக்கவில்லை? முதல் தலைமுறையா படிக்கிறேன் நானே உன் கண்ணுல விரல விட்டு ஆற்ற அப்படின்னா என் முப்பாட்டம் படிச்சிருந்தா திருமாவளவன் நிலை என்ன யோசித்து பார். என் பாட்டனுக்கு பாட்டம் படித்திருந்தால் திருமாவளவர் எப்படிப்பட்ட தகுதியுடையவராக இருந்திருப்பான், ஆற்றல் வாய்ந்தவராக இருந்திருப்பான் என்பதை எண்ணிப்பார். நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் சராசரி மாணவன் தான். நான் டிஸ்டிங்ஷன்லாம் எடுக்கல. எஸ்எஸ்எல்சியில் நான் 60%, கரெக்டா 60%. 5 சப்ஜெக்ட் நான் வாங்கின மதிப்பெண் 301, சரியா 60%. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். ஆனா 9வது போய் நம்ம முதல்ல சேரும் போது எங்க வகுப்புல மொத்தம் 35 பேரோ 40 பேர் இருந்தாங்க. எங்க அப்பா கிட்ட போய் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அது என்னன்னா மாசம் ஒரு எலெக்ஷன் தேர்வு டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல தமிழுக்கு இவ்வளவு, இங்கிலீஷ் இவ்வளவு, கணக்கு இவ்வளவுன்னு எழுதுவாங்க. அதை கொண்டு போய் அப்பாவோட காட்டி கையெழுத்துவாங்க வீட்டுல பிள்ளைங்க. அது பேர் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். நான் 9வதுல திட்டக்குள்ள படிச்சேன். 8வது வரலாம் அங்கனூர்ல படிச்சேன். அங்கனூரை தாண்டி ஒரு ஊரும் எனக்கு தெரியாது. 13 வயசு வரலாம் எந்த ஊருக்கும் போனதில்லை. முதல் முறையா நகரத்துக்கு போன எனக்கு எல்லாம் கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. அங்க வர்ற பிள்ளைங்களோட உட்கார்ந்து படிக்க முடியல. அங்க வாத்தியார் பேசுறத சரியா புரிஞ்சுக்க முடியல, தமிழே புரியல. ஏன்னா எனக்கு அங்க வெறும் ஏபிசிடி தான் கத்து கொடுத்தாங்க. 8வது வரையிலும் வாத்தியார் மேல படி சொல்லக்கூடாது, சூழல் படி. அப்ப முதல்ல தேர்வு நடத்தி என் கையில ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்த உடனே திட்டக்குடிக்கு நகரத்துல என்ன பாக்குறதுக்கு அப்பாவோட கொண்டு போய் காட்டேன். வாங்கி பார்த்துட்டு கையெழுத்து போட்டுமானாரு. ஆமா பாங்க, நான் இதுல போட மாட்டேன். இதுல எப்படி போறது? நீ 28வது ரேங்க் எடுத்துக்கிற, 28வது ரேங்க் எடுத்ததுக்கு நான் கையெழுத்து போட்டுமா? நீ 2வது ரேங்க் 3வது ரேங்க் எடுக்கிறேன், நான் கையெழுத்து போடுறப்போ அப்படின்னு நான் கையெழுத்து போடல. இது சத்தியமா நடந்தது. எனக்கு அப்பதான் சொருக்குனுச்சு. நான் ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன். அந்த ஹாஸ்டல்ல தான் எங்க அப்பா என்ன பார்க்க நான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு போய் காட்டணும்னு என்னுடைய ரேங்க் 28வது ரேங்க். அவர் கையெழுத்து போட மாட்டேன். நான் போய் எங்க வாத்தியார்ட்ட கொடுத்தேன். எங்க அப்பா சொன்னது அப்படியே சொன்னேன். அடுத்த மாசம் சேர்த்து வாங்கி படின்னு. அவரை காலாண்டு தேர்வு நடந்தது. ரிசல்ட் வந்தது 3வது ரேங்க். சத்தியமா நடந்தது, உண்மையில நடந்தது, உண்மையில நடந்தது. நானும் இன்னொரு பையன் தான் 3வது ரேங்க் மாறி, ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் 2 பேரும் அந்த தம்பி இருக்காங்க. அவங்க தான் மாறி மாறி வருவாங்க. கிட்டபடியில் இருக்கிற பையன்
அண்ணன் செகண்ட் ரேங்க் எடுப்பான். இந்த 3வது ரேங்க்ல எனக்கு ஒரு தம்பி ரவின்னு ஒருத்தர் தான், டெய்லர் ரவி, அவன் இறந்துட்டான். நான் 3வது ரேங்க் எடுத்தா அவன் 4வது ரேங்க், அல்லது நான் 4வது ரேங்க் எடுத்தா அவன் 3வது ரேங்க். இப்படிதான் அப்புறம் 10வது வரல 11வது வரல 2 மாசத்துல பிக்கப் பண்ணி 28வது இடத்துல இருந்த திருமாவளவன் 3வது இடத்துக்கு வந்தார். அவர்தான் எங்க அப்பா விட்டு நான் கையெழுத்து வாங்கினேன். அடிமைய கடந்தது அந்த காலம், அடங்க மறுப்பாது இந்த காலம். அடிமைய கடந்தது அந்த காலம், அடங்க மறுப்பாது இந்த காலம். உணர்ச்சிகளுக்கு ஆளாகி படிப்பை பாதியிலேயே விட்டு விட்டு ஓடுகிற